இரவு ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 20வது வசனம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக. எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே, இந்த நாள் முழுவதும் நீர் எங்களுக்கு கொடுத்த பாதுகாப்பு, ஆசீர்வாதம், காருண்யத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் அறிந்தும் அறியாமலும் செய்த எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் இன்னும் ஒரு விஷயம் திரு ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பா. காலைதோறும் உடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது. புதிய கிருபையினாலும் நன்மையினாலும் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. உங்களுடைய வருகைக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துங்கப்பா. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உண்மை உள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். கிறிஸ்துவுக்குள் நாம் எப்பொழுதும் உண்மையாய் இருக்கும் பொழுது, சத்தியத்தின்படி நடக்கும் பொழுது, சத்திய வசனத்திற்குள்ளாய் நம் வாழ்க்கையை அமைக்கும் பொழுது, எல்லா விஷயத்தையும் தேவனுக்கு பிரியமாய் வாழும் பொழுது, தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது, தேவனுடைய உடன்படிக்கையை கை கொண்டு இருக்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கும் பொழுது, ஆண்டவர் சொல்கிறார், உண்மை உள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 22வது வசனம் சொல்கிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். அப்போ அந்த ஆசீர்வாதங்கள் எதினால் வரும்? கர்த்தரிடத்துலேருந்து தான் நமக்கு வரும். உண்மையுள்ள மனுஷனாக இருக்கும் பொழுது அந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தருகிறார். கர்த்தரின் ஆசீர்வாதமே நமக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வந்து தரும். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 33வது வசனம் சொல்கிறது, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு முன்பாக உண்மையும் நீதியுமாய் இருக்கும் பொழுது நம்முடைய வீடுகளை, நம்மளுடைய வாசஸ்தலத்தை, நம்மளுடைய குடும்பங்களை, நம்மளுடைய பிள்ளைகளை, நமக்குண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த இரவு நேரத்தில் நம்ம படுக்கிறதுக்கு முன்பாக ஒரு நிமிடம் தேவ சமூகத்தில் நம் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பாவம் இருக்கும் என்று சொன்னால் அந்த பாவத்தை அறிக்கை செய்து விட்டு கர்த்தருடைய இரக்கத்தையும் கிருபையும் பெற்றுக்கொள்ளும் பொழுது உண்மையுள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொன்னது போல, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தில் கர்த்தர் அற்புதம் செய்வார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஆசீர்வாதங்களை கர்த்தர் இந்த இரவு நேரத்தில் உங்கள் பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிடும் பொழுது அதை பரிபூரணமாய் உங்களுக்கு தருவார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் அந்த வார்த்தையின்படியே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் தலைமுறையாய் ஆசீர்வதிப்பார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.